ஓவேலி பேரூராட்சி கூடலூர் நீலகிரி மாவட்டத்தில் திரு பாலகிருஷ்ணன் வயது 56 என்பவர் 9/8/2026 அன்று புலி தாக்கி இறந்தது உண்மை. அடுத்து கடந்த 21/8/2026 ரவிச்சந்திரன் என்பதும் அதே புலி அதே இடத்துலையே தான் தாக்கப்பட்டு இறந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் பெரிய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அன்று மாலை 2:45 இந்த சம்பவம் நடந்தது. ஒரு 4 மணிக்குள்ளே அந்த புலியை பிடிப்பதற்குண்டான சட்ட ரீதியான நம்ம வனத்துறை சார்பாக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க அப்பே உத்தரவிடப்பட்ட அந்த ஆர்டர் காப்பி அது. அந்த புலிகளை பிடிப்பதற்கு அந்த சம்பந்தப்பட்ட அந்த புலியை பிடிப்பதற்கு 3 வனப்படை அமைக்கப்பட்டிருக்குது. 3 மருத்துவர்கள் மயக்க இன்ஜெக்ஷன் போட்டு பிடிப்பதற்காக 3 மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. போதாதுன்னு சொல்லிட்டு மதுரையிலிருந்து சிறப்பான ஒரு டாக்டரையும் அங்கே அனுப்பிச்சிருக்காங்க. கேமராக்களும் வச்சு கண்காணிச்சிட்டு இருக்காங்க. விரைவில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த புலியை கேப்சர் பண்ணி நம்ம வண்டலூர் அல்லது புலிகள் காப்பகத்துக்கு அந்த புலி கொண்டு வரப்படும். மேலும் இந்த புலியால் இன்னொரு உயிர் போகாது என்பதை இந்த அவையில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, கடந்த காலத்தெல்லாம் ஒரு 9 பேர் இறந்த ஒரே விலங்குகளால் ஒரு 9 பேர் இறந்த பிறகு தான் அதை பிடிச்சிருக்காங்க. இது 2 பேர் இறந்த உடனே நம்ம அரசு உடனே ஆர்டர் போட்டு அந்த புலியை பிடிப்பதற்கான உத்தரவு வழங்கியிருப்பது இது முதல் முறையாதுன்னு தான் சொன்னாங்க அதிகாரிலாம். அது சம்பவம் நடந்த அன்றே உத்தரவு போட்டு அந்த ஆர்டர்லாம் கையில் இருக்குது. நீங்கள் அதை பற்றி பேசுறது வருத்தமான விஷயந்தான். 10 லட்சம் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாச்சு, அதையும் கொடுத்துருவாங்க. நீங்கள் கேட்ட கோரிக்கைக்கு உரிய பதில் எது வந்தாலும் நீங்கள் உரிமையாக கேளுங்க. எங்கள் துறை சார்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். எங்கள் முதல்வரும் அதுக்கு உறுதுணையாக இருப்பார் என்பதை நேரத்தில் இந்த அவையின் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள்.